யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உங்கள் கவனங்களில் கொள்ளுங்கள். தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். என்னுடைய ஆவியாத்தும சரீரத்தில் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்ய வேண்டும். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் சரீரத்தில் வெளிப்படுவதாக ஆண்டவரே என்ற ஆண்டவரோடு கேளுங்கள். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம், உம்முடைய ஆளுகை எதிர்பார்க்கிறோம். எங்களை நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கம்பீரமாய் சொல்லுங்கள். 2024 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்தில் செல்லக்குமாரனாய் பிதாவினுடைய மடியிலே அமர்ந்திருந்தவர் மனுக்குலத்தின் மேல் அவ்வளவு சிநேகம் கொண்டபடியினாலே இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் பிறந்தார் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே கணிசமாய் பிதாவினுடைய மகத்துவமான வேலையை செய்வதற்காக, பிதா விரும்பியதை நிறைவேற்றுவதற்காக மனுஷனோடு மனுஷனாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார். அதிலும் 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரபல்யமான ஊழியம், ஆச்சரியமான கர்த்தருடைய சேவை, கர்த்தருக்காக ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுடைய ஆச்சரியமான நற்பணிகள் வேத புஸ்தகத்திலே எழுதப்போனால் புஸ்தகங்கள் கொள்ளாது என்று யோவான் சுவிசேஷத்திலே கடைசி அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு மனுக்குலத்தினுடைய பாவத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை, அசுத்தமான வாழ்வை, கிரமமற்ற நிலை எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தால் மட்டுமே இதற்கு பரிகாரம் என்ற இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய மேன்மையை கூட சிந்திச்சு பாராம 1000-10,000 பேர்களில் சிறந்தவராகிய இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை தியாக பலியாக, சிலுவை பலியாக வேதம் சொல்லுகிறது இயேசு தன்னை தந்தார். சிலுவையிலே 3 ஆணிகளில் அடிக்கப்பட்டார், வாரினால் அடிப்பிக்கப்பட்டார், 5 நீதிமன்றத்தில் 6 முறை விசாரிக்கப்பட்டார். கிறிஸ்து இயேசு குற்றமற்றவராயிருந்தும் பழுதற்றவராயிருந்தும் மாசில்லாதவராயிருந்தும் குற்றவாளி என்று தீர்ப்பெழுதப்பட்டார். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்த பராமாசுக்கு விடுதலை கிடைத்தது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சத்தியத்தின்படியே, பிதாவினுடைய சித்தத்தின்படியே அவர் தன் ஜீவனை இந்த பூமியிலே மனுக்குலத்திற்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி தந்து தன் ஜீவனை விட்டார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு ஜீவனை தந்தார். கிறிஸ்து இயேசுவின் சரீரம் எவரும் இதுவரை வைத்திராத ஒரு புதிய கல்லறையிலே வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு ஒரு பெரிய கடும் காவல் கொடுக்கப்பட்டது. இயேசுவின் கல்லறைக்கு ஒரு முத்திரையிடப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே, வாரத்தின் முதல் நாள் இருட்டோடு அதிகாலையிலே, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு மரித்தவனாய் கல்லறையிலே இல்லை. தன் ஜீவனை விட்ட இயேசு உயிர்த்தெழுதலின் மேன்மை பெற்றவராக அநேகரை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இந்த உயிர்த்தெழுதலிலே இருக்கிற சிற்சில சத்தியங்கள், ஏராளமான சத்தியங்களை ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர்
ஞாபகத்திற்கு கொண்டு வந்திருக்கிற அடையாளமிட்டு இருக்கிற சிலவற்றை வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிற சத்தியம் என்ன? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தன் ஜீவனை விட்டார். இயேசு கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ரகசியம். மகதலேனா மரியாள் உட்பட இயேசுவின் சீஷர்கள் உட்பட அனைவருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில், இயேசு மரித்து இந்த பூமியிலே நிச்சயமாய் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று தன் சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நிச்சயமாய் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலகத்துல சிலகால கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன செய்தி, மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்கள் உயிரோடு இருக்கிறேன், இயேசு உயிரோடு எழுந்திருப்பார், நிச்சயமாய் எழுந்திருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே என்ற செய்தி தங்கள் இருதயங்களில் இல்லாமல் போயிற்று, சிந்தைகளில் இல்லாமல் போயிற்று. இயேசு உயிரோடு எழுந்திருப்பாரா இல்லையா என்கிற ஒரு அச்சம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, இயேசுவின் சரீரத்திற்கு என்ன சம்பவிக்க போகிறது என்ற ஒரு தயக்கம் தங்களுக்குள் வந்து கொண்டே தான் இருந்தது. இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருப்பாரா என்ற கேள்வியோடு அதிகாலையில இருட்டோடு எழுந்து கல்லறையினிடத்திலே இயேசுவை தேடினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார், இயேசு உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இனிமேல் செத்தவர்களை வைத்திருக்கிற கல்லறைக்கு நாம் போகக்கூடாது. இயேசுவே, உம்மை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன், நீர் எங்களுக்கு பிரசன்னமாக வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை மரித்தவர்களை வைக்கும் கல்லறைக்கு தேடி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உயிர்த்தெழுதல் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை மரித்தவர்களை வைக்கிற கல்லறையில் தேடாதே, தேடக்கூடாத இடத்தில் இயேசுவை தேடாதே, தேட வேண்டிய இடத்தில் இயேசுவை தேடுவாயாக, இயேசுவை நாடுவாயாக, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவாயாக. தேடக்கூடாத இடத்துல கல்லறை மரித்தவர்களுக்குரியது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இருதயம் என்ன சொல்லி இருக்கணும்? எங்க இயேசுவை கல்லறைக்குள்ள வச்சாலும் இயேசு சொன்னபடி நிச்சயமாய் கல்லறையை விட்டு எழுந்திருப்பார், எழுந்தாயிற்று என்று உன் இருதயம் சொல்லி இருக்கணும். ஆனா ஒருவேளை எழுந்திருக்க மாட்டாரோ, உயிரோட வந்துட மாட்டாரோ, ஆனாலும் போய் பார்த்துடலாமே என்று கல்லறையின் இடத்தில் அவரை தேடினார்கள். தேடக்கூடாத இடத்தில் இயேசுவை தேடாதே. அப்ப இயேசுவை எங்க தாங்க தேடணும்? வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிக்க கேளுங்கள். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்காக, பலியிடுவதற்காக, ஸ்தோத்தரிப்பதற்காக அவர்கள் எருசலேமுக்கு போனார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேடக்கூடாத இடத்துல இயேசுவை தேடாது, இயேசுவை பார்க்க முடியாது. ஆமென். இயேசுவை எங்க தேடணுமோ அங்கதான். அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடியுங்கள். ஐயா, எப்படியாகிலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவரை கண்டுபிடியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை தேடுவது மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. ஆகவே இக்காலத்தில் இயேசுவை தேடு. தேடணும் இயேசுவை, ஆனா தேடக்கூடிய இடத்துல இயேசுவை தேடு. எங்கேயாவது போய் இயேசுவை தேடுனா, புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் இயேசுவை தேடுனா பார்க்க முடியாதுங்க. கல்லறை அண்டைக்கு போனா இயேசுவை பார்க்க முடியாதுங்க. இயேசு அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்ற உடனே இயேசுவை பார்க்க முடியாதுங்க. பைபிள் சொல்லுகிறது, எருசலேமுக்கு போய் நீ அவரை தேடுவாயானால் நீ அவரை கண்டடைவாய். எருசலேமில் போய் அவரை தேடு. எருசலேமை குறித்து அது மகாராஜாவின் நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் அப்பத்தின் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 68ஆம் சங்கீதத்தில் 29ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 102ஆம் சங்கீதத்திலே 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எருசலேம் துதிகளால் நிரம்பிய ஸ்தலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 122ஆம் சங்கீதம் 3ஆம் வாக்கியத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எருசலேம் இசைவினைப்பான ஒரு நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 125ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் சுற்றி இருக்கிற இடம் அது எருசலேம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 135ஆம் சங்கீதத்திலே 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் எங்கே வாசமாயிருக்கிறாரோ அந்த இடம் எருசலேம். ஒன்றோ இரண்டோ பேர் எங்கே கூடியிருந்தாலும் அங்க நான் வாசமாயிருக்கிறேன். இதுதாங்க எருசலேம். ஹல்லேலூயா. துதிக்கிற இடம், ஆராதிக்கிற இடம், செபிக்கிற இடம், கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஸ்தலத்திலே தான் நீ கர்த்தராகிய தேவனை தேடினால் கண்டடைவாய். கர்த்தருடைய மகிமையை அனுபவிப்பாய். கிறிஸ்து இயேசுவுடைய பிரசன்னத்தை உணர முடியும். தேடக்கூடாத இடத்திலே தேடினால் இயேசுவை பார்க்க முடியாது. பலரும் தேடக்கூடாத இடத்திலே தேடி இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. இந்த உயிர்த்தெழுதலின் நாள் சொல்லுகிற செய்தி, இன்றாகிலும் எருசலேமின் மகிமையை உணர்ந்து எருசலேமிலே கர்த்தரை தேடுவாயாக. ஹல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மரிச்சவங்க மத்தியில இயேசுவை தேடாத. ஹல்லேலூயா. எருசலேமிலே கர்த்தரை தேடு. ஆமென். பழைய பாடல், நல்ல பாடல், உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க பாடி இருப்பீங்க. மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. எல்லாரும் சொல்லுங்க, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கரங்களை தட்டி கடைசி வரை அந்த எக்ஸ்டென்ஷன்ல கொஞ்சம் வால்யூம் வைங்க. நல்ல கையை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். தேடக்கூடாத இடத்துல இயேசுவை தேடாது. எருசலேமிலே கர்த்தரை தேடு. எருசலேம் துதிகளால் நிரம்பிய ஸ்தலம். அது கர்த்தருடைய வீடு. துதிக்கிற ஜனம் இருக்கிற இடம். நல்ல கையை தட்டி பக்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ.
சொல்லுங்கள், சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பரேசர் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த உன்னதரேசர் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசும் உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. சொல்லுவோம், உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசர் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த உன்னதரேசர் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த உன்னதரேசர் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கம்பீரமாய் சொல்லலாமே. தேடக்கூடாத இடத்தில் இயேசுவை தேடாதே. எருசலேமிலே கர்த்தரை தேடுவீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நிச்சயமாய் நிச்சயமாய் எருசலேம் என்ற மேன்மையை நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீ தேவ சமூகத்துல துதிக்க ஆரம்பிச்சாலே அது எருசலேம் தாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து துதிக்க ஆரம்பிச்சாலே அது எருசலேம் மாநகரம். அது மகாராஜா தங்கி இருக்கிற ஸ்தலம். அங்க இயேசுவை பார்க்கலாம். இயேசு உனக்கு பிரசன்னமாவா, இயேசுவின் மகிமையை உணரலாம். ஆமென். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்தில் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். அப்பொழுது பேதுரு மற்ற சீஷரும் கல்லறைக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கல மற்ற சீஷர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறைக்கு வந்தான். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். சீலைகள் கிடக்கிறதை பார்த்தான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். தேவனுடைய தூத சேனை இதை பறைசாற்றுகிறது. இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். கல்லறை திறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை ஊரெல்லாம் சொல்லப்படுகிறது. செய்தி ஒன்றன் பின் ஒன்றாய் சொல்லப்பட இயேசுவின் சீஷர்களாகிய பேதுருவினிடத்திலே, ரொம்ப சீனியர் இல்லையா, சீனியரான மனுஷன், கிறிஸ்துவினுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மேல் அவ்வளவு தீவிரமான சிநேகம் கொண்ட ஒரு மனுஷன். சீமோனுக்கு சொல்லப்பட்டது இயேசு உயிரோடு எழுந்தார். மற்ற சீஷரிடத்திலும் செய்தியை சொன்ன உடனே வேதம் சொல்ற 2 பேரும் சேர்ந்து கல்லறையினிடத்திற்கு ஓடினார்கள். ஓடுறாங்க இயேசுவை பார்க்கலாம் என்று ஓடுகிறார்கள். ஆனால் கல்லறையிலே போய் இயேசுவை பார்த்தால் இயேசு அங்கே இல்லை. கல்லறையிலே குடிச்சு பார்த்த நேரத்தில் சீலைய மாத்திரம் தான் பார்த்தாங்க. சீலையை தான் சுத்தி வச்சிருக்கா. ஆமென். ஓடினார்கள். அவ்வளவு துரிதமாய் ஓடினார்கள். ஓடிய ஓட்டம் வெறுமையாய் போய்விட்டது. உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னன்னா, நீ ஓடுற ஓட்டம் வெறுமையா இருக்க கூடாது. உன்னுடைய ஓட்டம் மேன்மை நிறைந்ததாக, ஜாக்கிரதை நிறைந்ததாக, அர்த்தமுள்ள ஓட்டமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா.
சும்மா ஓடாத. ஆமென். நான் எங்க பாஸ்டர் ஓடுறதுக்கு? நான் எங்க ஓடுறதுக்கு? நடக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். என்ன போய் காலங்காத்தால ஓடுறேன்னு நினைச்சுக்கிறீங்களோ? என்னமோ நான் ஓட்டத்தில் இருக்கிற ஓட்ட வீரர் நினைக்கிறீங்களோ, வீராங்கனை நினைக்கிறீங்களோ? நமக்கு ஓட்டத்துக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும் பொழுது சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையாகிய ஓட்டம். ஆமென். இந்த ஓட்டத்தை சும்மா ஓடாத, அர்த்தத்தோட ஓடுன்னு இந்த உயிர்த்தெழுதல் சொல்லுது. ஆமென். இந்த உயிர்த்தெழுதலின் நாள் சொல்லுகிறது, நம்முடைய ஓட்டம் அர்த்தமுள்ளதாக இருப்பதாக, மேன்மை நிறைந்ததாக இருப்பதாக, ஜாக்கிரதை நிறைந்ததாக இருப்பதாக. போய் இயேசுவை பார்க்க முடியல. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ பண்பாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவ குணசீலர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ அனுஷ்டானங்களும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை. கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை, கிறிஸ்துவோடு பேச முடியவில்லை, கிறிஸ்து இயேசு நம்மிலே பிரசன்னமாகவில்லை, கிறிஸ்துவின் மகிமையை கண்ணால பார்க்க முடியல. ஆகையினால நீ ஓடுற ஓட்டம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு நிருபம் எழுதுகிற நேரத்தில் நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவேளை பந்தயத்தை பெறுவான் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. நீங்க சும்மா ஓடாதீங்க. ஐயா, இந்த சீமோன் ஓடினது போல, இந்த மற்ற சீஷன் ஓடினது போல, கல்லைவர் சுத்தி வச்சிருக்கிற சீலையை மட்டும் பார்த்துட்டு வர்ற மாதிரி ஐயா சும்மா கோயிலுக்கு போறோம், ஆராதனைக்கு போறோம், ஏதோ கோயிலுக்கு போணுமேன்றதுக்காக போறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால போறோம் அப்படின்ற ஒரு ஓட்டம் ஓடாம, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றதுனால ஏதோ இந்த பூமியில பைபிளை எடுத்தோமா, படிச்சோமா, காலை குடும்ப ஜெபம் ஒப்பாரியா வச்சோமா, முடிச்சோமா அப்படின்றத செய்யாம, விசுவாச வாழ்க்கையை பத்தி பேசுறப்போ ஏதோ விசுவாசம் இருக்கிற மாதிரி விசுவாசம் என்ற பெயரை சொல்லி மட்டும் நிறுத்திராம, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உன் ஓட்டம் இருப்பதாக இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார். நீயோ பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஓடக்கூடாது, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் ஓடு. பந்தய பொருள் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மேன்மை, அதை பெற்றுக் கொள்ளுகிறவளாய் ஓடுங்கள். சும்மா ஓடாத, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, பைபிள் என்ன சொல்லுகிறது? நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் படிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், நிச்சயமில்லாதவனாக நான் ஓட மாட்டேன். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாய் என்னுடைய ஓட்டம் இருக்காது. என் ஓட்டம் நிச்சயமா இருக்கும். இந்த இடத்துக்கு போனோம், இந்த காரியத்தை அடைய வேண்டும், இன்னதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை என் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து நான் கட்டாயமாக்கிக் கொள்ளுவேன் என்கிற நிச்சயம் உனக்குள் இருப்பதாக. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போறீங்க, ஏதோ போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. போகாட்டி ஒருவேளை இயேசுனார் கோவப்பட்டுருவார், அதனால போறோம் அப்படி சொல்லாத. ஐயா, பரலோகம் வேணும்னு போறோம் ஐயா, இயேசுவை பார்க்கணும்னு போறோம் ஐயா, இயேசுவோட பேசணும்னு போறோம் ஐயா. ஆமென். ஒரு நிச்சயத்தோட ஓடுங்க. நம்முடைய ஓட்டக்களமானது, கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு நிச்சயம் நிறைந்ததாக இருப்பதாக. நான் பரலோகத்தை தரிசிப்பேன், இயேசுவின் முகத்தை பார்ப்பேன், கர்த்தரிடத்திலிருந்து சிலதை பெற்றுக் கொள்ளுவேன், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவேன், கர்த்தருடைய ஆவியின் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவேன், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக என் வாழ்விலே அனுபவிப்பேன் என்ற நிச்சயம் நமக்குள் இருப்பதாக. அது மட்டுமல்ல,
அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் எழுதுகிற நேரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதி வச்சிருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நல்ல கவனிங்க, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். பிரைஸ் காட். அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அந்த பரிசுத்தவானை பார்த்தேன், இந்த பரிசுத்தவானை பார்த்தேன், அந்த தீர்க்கதரிசியை பார்த்தேன், இந்த தீர்க்கதரிசியை பார்த்தேன், இதெல்லாம் வேணாங்க. இயேசுவை மட்டும் பார். ஆமென். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற டிராக் தவறாம ஓடு. ஓட்ட பந்தயத்திலே ஓடுவார்கள். ஓடுறதுக்கு வச்சிருக்கிற டிராக் இருக்கு. அந்த டிராக்கை விட்டு நீ ஓடக்கூடாது. ஆமென். ஓடினால் பந்தய பொருள் நமக்கு இல்லை. நமக்கு வச்சிருக்கிற நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தில், அந்த ஓட்ட களத்தில் ஓடு. அது எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடணும். அவசரப்படாது. எடுத்தோம், பிடிச்சோம், கவுத்தோம், அடிச்சு. அநேக பேருடைய விசுவாசத்துக்கு குழப்பத்துக்கு காரணமே இதுதாங்க. தேவாலயத்துக்கு வந்தாச்சா, ஆண்டவர் உடனே பரலோகத்தை திறந்துடணும். உடனே ஒரு BMW கொடுக்கணும், ஒரு பென்ஸை கொடுத்துடணும், ஆண்டவர் ஒரு மாடியை கட்டி கொடுத்துடணும், கோடியை கட்டி கொடுத்துடணும், கேட்கறதெல்லாம் கொடுத்துடணும், கடன் எல்லாம் மாத்திரணும், சீட்டை ஆண்டவர் கட்டிடணும், பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் மாத்திரணும். எல்லாம் ஆண்டவர் வந்த உடனே அப்படியே நம்மெல்லாம் இலவசம் சொல்ற அரசு கிடையாதுங்க. பொறுமையோட ஓடி வாங்க வேண்டிய அரசுங்க. தட்டுங்க கையே. பொறுமையா ஓடணும். இயேசு நம்ம பார்த்து நீ வா உனக்கு இலவசமா அரிசி கொடுப்பேன் அப்படி சொல்ல மாட்டார். நீ வா உனக்கு இலவச பஸ் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீ வா உனக்கு இலவச மின்சாரம் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார். இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னையே உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லுவார். எப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்களா? கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்களா? இது மாதிரி எவனும் சொல்ல மாட்டான், எவரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு சொல்றார், என்னையே உனக்கு கொடுத்திருக்கேன். அதனால வந்த உடனே இயேசுநாதர் வந்த உடனே ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னார்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன், பாரு நட்சத்திரத்தை பார், மணலை பார், எல்லாம் பாரு, எல்லாம் சொல்லிட்டு 5 வருஷம் ஆச்சு, பொறுமையை இழந்தான். 15 வருஷம் ஆச்சு, எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? 20 வருஷம் ஆச்சு, எப்படிங்க பொறுத்துக்கிறது? கொடுப்பேன் சொன்னார்ல, கொடுக்கல. 25 வருஷம் ஆண்டவர் பார்த்தார். 100 வயசு, நீ படுக்கிழவை. ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்யாதிருப்பேனா? பொறுமையாயிரு. இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் இருக்கிறதை போல் அழைக்கிற கர்த்தர். பொறுமையாரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் நினைச்சுதான் ஆவிக்குரிய சபைக்கு போனேன். கல்யாணத்துக்கு ஆவிக்குரிய சபை. ஆமென். சுகமாக நினைச்சு மட்டும்தான் எங்க இயேசு சுகமாக்க வல்லவர். என்னை இயேசு சுகமாக்கும். சுகத்தை வாங்கிக்கிட்டு நாளைக்கு ஆண்டவரே 10 ரூபாய் காணிக்க போட்டு போயிருவான் ஆண்டவரே, அப்படிலாம் நினைக்காத. நீ இயேசுவை நம்பி வா. பாஸ்டர் அழகா சொன்னார், பாஸ்டரை நம்பி வராத, பிரசங்கியாரை நம்பி வராத, இயேசுவை நம்பி வா. இயேசுவை நம்பி வா. இயேசு மருத்துவர், இயேசு ஆசீர்வதிக்கிறவர், இயேசு ஒரு களஞ்சியம், இயேசு நன்மையின் இருப்பிடம். அவரிடத்துல ஒரு குறைவும் கிடையாது, எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. ஆனா பொறுமையாதான் செய்வார். ஆமென். கர்த்தரிடத்தில் பொறுமையா இருந்தேன். சங்கீதக்காரர் சொல்றார், பொறுமையா இருந்தனா கர்த்தர் என் பக்கமா சாஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அவசரப்பட்டு வச்சுக்கோ, எழுதுறதும் தாறுமாறாயிடும், கேட்கறதும் தாறுமாறாயிடும்,
கிடைக்கிறதும் தாறுமாறாயிடும். பொறுமையாரு. நம்ம பொறுமைய பல நேரத்துல அவசரப்படுத்தி நம்ம இருக்கிற அறிவை இல்லாமாக்கி, புத்தியை அவமாக்கி, இருக்கிற சக்தியை இழக்க வச்சிருற பல பேர் உண்டு. யோபுவோட இருந்த 3 சகோதரர்கள் மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்திலே இருப்பாங்க. அதை சொல்லி இதை சொல்லி, போன பாத்தியா உனக்கு என்ன கிடைச்சி, போன பாத்தியா கர்த்தர் கொடுத்தாரா, செஞ்சாரா, என்ன நடந்துச்சு, படுற பாட பாத்தியா, இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கா, வீடு கஷ்டத்தை பத்தியா, வாடகை வீடு கிடைச்சா, வாடகை வீடு கூட கிடைக்கலையே, போனியே இத்தனை வருஷம் போனியே. இதெல்லாம் இயேசுட்ட பேசாத. ஹல்லேலூயா. பொறுமையோட இரு. ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை, போ. ஹல்லேலூயா. அம்மா சொன்னோன்னா அப்பா சொன்னோன்னா கேட்கறதுக்கு இயேசுநாதர் இல்லைங்க. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்போ தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற வேண்டும் என்று, எப்பொழுது அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நம்ம ஸ்கெட்ச் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இல்லைங்க. பொறுமையாயிரு, கர்த்தருடைய கிரியை நீ பார்ப்பாய். இன்னும் சீக்கிரத்தில் தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவரே, பல ஆண்டுகளாய் ஜெபிச்சிட்டு இருக்கேன் சாமி, பல ஆண்டுகளாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மனம் நொந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிக்கிற எனக்கு இத்தனை மாதமாச்சே, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரலையே, நன்மை வரலையே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரலையே. கலங்காதே, திகையாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் சாய்ந்து உனக்காய் அற்புதங்களை செய்கிற சமயம் வந்துவிட்டது. நீ பொறுமையாயிரு, அவசரப்படாதே. நீ எதிர்பார்ப்பதை விட, சிந்திப்பதை விட மேலானதை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓட்டக்களத்திலே ஓடுகிற நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள். இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மை நிறைந்த நாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையாய் ஓடுங்கள், வீணாக ஓடாதிருங்கள். அர்த்தமுள்ள ஓட்டம் ஓடி முடிப்பீர்களாக. ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார், மூன்றாவதாக வேகமா சொல்லிடுறேன். 20ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனம் படிங்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுகிறது? சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்தார். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாள், இந்த ஈஸ்டர் டே என்ன செய்தி சொல்லுதுன்னு சொன்னா, இயேசுவோட அவ்வளவு அன்பாயிருந்த சீஷன் கூட கண்டுதான் விசுவாசித்தான். ஆனா வேதத்துல அருமையா இயேசு சொன்னார். தோமாவோட பேசிட்டு 20ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 29ஆம் வசனம் படி. பைபிள் என்ன சொல்லுகிறது? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற அத்தனை பேர் கையை பிடிச்சு ஷேக்கன் பண்ணி சொல்லுங்க, காணாதிருந்தும் சொல்லுங்க, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்தும், எல்லாரும் கையை பிடிச்சு, அம்மா சகோதரி தாயே பக்கத்துல சொல்லுங்க, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கண்டு விசுவாசிக்கிறவர்கள் நிர்பாக்கியவான்கள். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொல்றார், சிநேகமுள்ள சீசனுக்கு சொல்லுகிறார். அது போல இயேசுவோட இருந்த சீசன் தோமாவை பத்தி பைபிள் சொல்லுது. வீட்டுல போய் படிங்க. எல்லா சீசனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. சீலையை சூட்டி வச்சிருக்காங்க, கல்லறை திறந்து இருக்குது, எல்லா சேவர்கள் எல்லாம் அப்படியே எங்க பார்த்தாலும் இயேசு உயிரோட இருந்தாருன்னு சொல்றாங்க. எல்லாம் கேட்ட உடனே இயேசு உயிரோட எழுந்திருக்கிறார், இயேசு உயிரோட எழுந்தார் என்று கொஞ்சம் கொஞ்சம் நம்பினாலும், ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த தோமா இருக்கார் பாருங்க, ஆமென் ஹல்லேலூயா. தோமா சொல்லிட்டாரு,
இருக்குதுப்பா. சீமோனே, சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்குதெல்லாம் இருக்குதுப்பா. சொல்றது கேட்க நல்லா தான் இருக்குது. இயேசு உயிரோடு எழுந்தாரு, கல்லறை திறந்திருக்குது, சீலையை சூட்டி வச்சிருக்காங்க, வந்தார்கள் போனார்கள், அவர்கள் வந்தார்கள், எல்லாம் சொல்றது நல்லா தான் இருக்குது. நாளிலே இயேசு சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு கண் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை. யோவான் 14 இயேசு சொன்னார், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லைன்னா நான் சொல்லிட்டு போயிருப்பேன். கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை உங்களுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நித்திய வீடு 12 ரத்தின கற்களினால் செய்யப்பட்ட வீடு. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, கொள்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை, சண்டைகள் இல்லை, மார்க்க வேதங்கள் இல்லை. இந்த பூமியிலேயும் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பரலோகத்தை பத்தி எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா அது பரலோகம். அப்படி பல பேர் சொன்னீங்களா இல்லையா? Praise God. நிறைய பேர் சொன்னீங்க, அதுதாங்க பரலோகம். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையா இருந்தா இல்லங்க, நீ காணாத ஒரு பரலோகம். அந்த பரலோகத்துக்காக தான், அந்த பரலோக வாழ்க்கைக்காக தான் நடந்திருக்கும். ஐயா, ஆவிக்குரிய சந்தோஷத்தோடு அழைக்கப்பட்ட நான் என் குடும்பத்துல ஆவிக்குரிய கல்யாணம் செய்வையா, என் பிள்ளையா, என் மகனா ஆவிக்குரிய கல்யாணம். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தர் கொடுக்காத எதுவுமே வேண்டாம் என்று வாழ்க்கையில பல சிரமங்களை அனுபவித்து, கஷ்டங்களை அனுபவித்து, காணாத நித்திய மாட்சிமையை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு எழுந்தார். ஆகையினாலே உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், இதோ உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற சகல நன்மைகளையும் தாமதமின்றி உன் வாழ்க்கையிலே கொடுத்து நீ விசுவாசிக்கிற நித்திய ராஜ்யத்தின் மேன்மையை உனக்கு அருளுவே.
சீக்கிரமா நம்ம பரலோகத்திற்கு அழைச்சிட்டு போக போறார். ஹல்லேலூயா. சீக்கிரமா பரலோகத்துக்கு போக போறோம். காலம் நிறைவேறிட்டு, தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி போனாரே, நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை, உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை, உங்களுக்காய் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இயேசு சீக்கிரமா திரும்பி வரப்போகிறார். 1845 முறை இயேசு வருகிறார் 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 என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி காலம் தாமதிப்பது இல்லை. காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். என் இயேசு ராஜா வரப்போகிறார், என் இயேசு வரப்போகிறார், என் இயேசு வரப்போகிறார். இயேசுவின் வருகைக்காக இந்த உலகத்தை மறந்து, பாவத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, அக்கிரமங்களை விட்டு இயேசுவுக்காக வாழ்வேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க, எனக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் சொல்லிக் கொடுக்கிறது, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மேன்மை சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தில் அவிசுவாசமற்றவர்களாய் விசுவாசிகளாய் இருங்கள். காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் வச்சிருக்கிறார், என் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். என் கர்த்தர் அதை செய்வார். அவிசுவாசத்தை அறிக்கை செய்யாத, விசுவாசத்தை அறிக்கை செய். ஆமென். ஆமா, போயும் படிச்சது இவ்வளவு, சம்பாத்தியம் இவ்வளவு, ஐயா குடும்பத்துல வருமானம் இவ்வளவு, நினைச்சு பார்க்கறதெல்லாம் ரொம்ப பெருசு. பெருசா யோசனை செய், பெருசா பேசு. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் சொன்னாதான் கர்த்தர் செய்வார். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சபையோட கர்த்தர் பேசுற செய்தி, நீங்கள் உங்கள் இருதயத்தில் யோசிக்காததை எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்ய போறேன். காணாததை விசுவாசி. என் தேவனுடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசி. என் தேவனால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசி. விசுவாசத்திற்கென்று புறப்பட்ட நான் ஒரு நாளும் என் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போவது இல்லை, தலைகுனிந்து போவது இல்லை, பின்னிட்டு திரும்புவதில்லை. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நிச்சயமாய் அவரை விசுவாசிக்கிறேன். எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நிச்சயமாய் இன்றிருக்கிற சூழ்நிலை மாறும், காரியம் மாறுதலாய் முடியும், அற்புதம் நடக்கும். காணாமல் விசுவாசி. சத்து போன உன் சரீரத்தின் அவயவத்தை ஒரு டாக்டரால புதுப்பிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அவயவத்தை கர்த்தர் புதுப்பித்து ஆயிற்று. இயேசு அற்புதம் செய்தாயிற்று. உன் இருதயத்தை ஆண்டவர் புதுப்பித்திருக்கிறார். உன் லிவரை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். உன் லங்ஸை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். கர்த்தருடைய கரமுனில் வெளிப்பட்டிருக்கிறது. எலும்புகளை, நரம்புகளை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், காணாம விசுவாசிக்கிற, விசுவாச அறிக்கை செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமா அற்புதம் நடக்கும். இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையோடு நீங்கள் உங்கள் கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள், ஐயா, வாழ்க்கையில பஞ்ச பசி பட்டினி வேதனை நிறைஞ்ச வீடா இருந்த கூடாரத்தை அதை ஒரு ஏதேன் தோட்டமாய் பாருங்கள். அது தேவனுடைய மகிமை பிரதாபம் நிறைந்த வீடாக பாருங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலமாய் பாருங்கள். கஷ்டம் நிறைஞ்ச வீடு, வேதனை நிறைந்த வீடு, ஐயா, துன்பம் நிறைந்த வீடு. இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஐயா, என் வாழ்க்கையிலே நொந்து போய் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று வேதனையையும் கஷ்டத்தையும் இல்லாமையும் அனுபவித்த படகை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதம் நிரம்பிய படகாக மாற்றுகிறார். காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். விசுவாச அறிக்கை செய். 2024 முடியறதுக்கு முன்னாடி
உங்க வாழ்க்கையில நீங்க எதை எதை விரும்பினீர்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? எல்லாரும் எழுந்திருக்கலாம். எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.